ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பப்பாளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இது கூட வெள்ளை எள் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எள்ளு கூட பீரியட்ஸை சீக்கிரமாக வர வைக்கக்கூடியது. ரொம்ப நாள் தங்கியிருக்கிற கழிவுகளை முழுசாக வெளியேற்றுறதுக்கு கண்டிப்பான முறையில் இந்த எள்ளு நம்ம யூஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எள்ளை ரெகுலராக எள்ளு மிட்டாய், எள்ளு உருண்டை ஏதாவது விதத்தில் நம்ம சாப்பிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. நம்ம போனுக்கும் நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது கூட நம்ம ஆட் பண்ணுற இன்னொரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பட்டி. இந்த கருப்பட்டி என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வயிற்று பகுதியில் இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையும் இந்த பீரியட்ஸ் டைமில் மொத்தமாக வெளியேற்றக்கூடியது. அதாவது இந்த கருப்பட்டியை தான் நம்ம பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க ஆனவுடனே கொடுப்பாங்க. இந்த கருப்பட்டியை வச்சு ஒரு உளுந்தங்களையோ அல்லது வேறு ஏதோ ஒரு விதத்துலையோ கருப்பட்டியை ரெகுலராக சாப்பிட வைப்பாங்க. ஏன்னா அப்படின்னா தான் வயிற்றில் இருக்கிற கெட்ட கழிவுகள் எல்லாமே முழுசாக வெளியேறும். இது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ரிச் அயன் கண்டென்ட் உள்ளது. இது பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. பெண்கள் கண்டிப்பாக ரெகுலராக சாப்பிடக்கூடிய வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த 3 பொருளை வச்சு தான் நம்ம பீரியட்ஸ்க்கான இந்த ரெமடி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதை நான் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நல்லா அரைக்க போகிறோம். இது கூட கருப்பட்டி இருக்குல்ல, இந்த கருப்பட்டி நல்ல ஒரிஜினல் கருப்பட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. 2 துண்டு கருப்பட்டியை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா இந்த எள்ளை கடைசியாக நம்ம தூவி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கருப்பட்டியையும் பப்பாளியும் சேர்த்து நான் நல்லா அரைச்சிட்டேன். இப்போ இதை ஒரு கிளாஸுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பப்பாளி சாப்பிட்றப்ப கண்டிப்பான முறையில் உங்கள் பீரியட்ஸ் கண்டிப்பாக க்யூர் ஆயிரும். அடுத்து உங்களுக்கு பீரியட்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது மேலே நம்ம இந்த எள்ளை தூவி விட்டு அழகாக டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எள்ளை இப்படி அழகாக நீங்கள் தூவி விட்டுட்டிங்கன்னா பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் கருப்பு எள் யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெள்ளை எள் யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். எந்த எள் சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜூஸை தினமும் நீங்கள் ரெகுலராக 1 மண்டலத்துக்கு சாப்பிட்டு வாங்க. அப்படி நீங்கள் சாப்பிட்டு வர்றப்ப உங்களோட பீரியட் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும். இது உங்கள் உடம்பை கம்ப்ளீட்டாக ப்யூரிஃபை பண்ணக்கூடியது. ஃப்ரெண்ட்ஸ், அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஜூஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதை குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக 30 நாளில் பீரியட்ஸ் உங்களுக்கு வந்துடும். கண்டிப்பாக இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் இதோட ரிசல்ட் என்னங்கிறத உங்களால் உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறையா பெண்களுக்கு இது கண்டிப்பாக குடிக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஜூஸ்னே நான் சொல்லுவேன். அதனால் எல்லாரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.